ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஒடிசி அப்படின்னு ஒரு வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் மூவி இப்போது உங்கள் வீட்டு பாத்திரக்க தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் அந்த படத்தை சொல்லணும். ஏன்னா அவ்வளவு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா ட்விஸ்ட்டோட அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு தனி வேர்ல்டுக்கும் ஒரு தனி உலகத்துக்கே கொண்டு போன மாதிரி ஒரு அழகான ஃபீல் கொடுத்த படம் தான் இந்த தி ஒடிசி. ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்து வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைட்டில் கார்டு தி ஒடிசி. ஸோ ஒடிசியஸ் அப்படின்னு ஒரு சோல்ஜர், ஒரு கிங், எத்தீரியாவோட கிங். அவர் வந்து ட்ராய், இதுக்கு முன்னாடி நான் ட்ராய் வீடியோவும் போட்டுறேன், முன்னாடி பார்க்கறேன்னா பார்த்துட்டாங்க. ஸோ ட்ராய் வந்து ஒரு போர், ட்ராய் போர் வந்து ஒரு அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத மாதிரி ஒரு போர். ஸோ அந்த போரில் இருந்து வீட்டுக்கு திரும்புகிற சோல்ஜர்ஸோட ஒரு அழகான கதை. வீட்டுக்கு திரும்பும்போது அவங்க எங்கெங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க, என்னென்ன சவால்களை மேற்கொள்கிறாங்க, அது எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வேல செம்மையாக கொடுத்துட்டாங்க. ட்ராய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராய் பார்த்துட்டு தான் போனேன். ஸோ ட்ராய் வந்து இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த போரில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ், தென் அந்த போர்னால விளைவுகள், தென் அந்த போரோட எப்படி ஆரம்பிக்குது, எதனால் ஆரம்பிக்குது, அந்த கதையெல்லாம் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. தென் படத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதில் பிராட் பிட் மிரட்டியிருப்பார், இதில் இவர் வந்து ஒடிசி வேறு லெவல் பண்ணியிருந்தார். என்டையர் ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கேயோ போய் ஒதுங்கிட்டு ஒரு 7 வருஷம் கடைசியாக சொல்லுவாங்க. ஸோ 7 வருஷமாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனாக இருக்கார். ஸோ அவருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் போயிருக்கு. ஸோ கொஞ்சமாக ஞாபகம் வருது. தன்னைத்தானே யாருன்னு கேட்கும்போது ட்ராயில் ஒன் ஆஃப் த சோல்ஜராக இருந்ததுலேருந்து தென் அதுக்கப்புறம் கடைசியாக இங்கே வந்த வரைய மொத்தமாக ஒரு ஞாபகம் வருது. அப்படி தான் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சிருக்காரு கிறிஸ்டோஃபர் நோலன். ஸோ கிறிஸ்டோஃபர் நோலன் படம் அப்படின்றதான் இந்த படத்தை எல்லாரையும் பார்க்க தோன்றின முதற் காரணமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தரமான சம்பவமாக தான் படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ ஒடிசின்ற பேர், தி ஒடிசி, இட்ஸ் அ மூவி நேம். ஸோ அவரோட பேர் வந்து ஒடிஷியஸ். ஸோ அதனால தான் படத்தோட பேர் அப்படி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தென் அவங்களோட நாடையும் காமிக்கிறாங்க. அவங்களோட நாட்டில் அவருக்கு ஒரு பையனும் இருக்கான். அவங்க ஒய்ஃப் வந்து 20 வருஷமாக கிட்டத்தட்ட ஐ திங்க் ட்ராய் போய் முடிஞ்சதுலேருந்து நான் வந்து நாட்டை நான் ஒத்தாலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதும். தென் வந்தேரிகள், அதாவது அதில் வந்தேரிகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் தமிழில். ஐ திங்க் வந்து அவங்க இருக்கும்போது சும்மா கூட வந்து இங்கே இருந்துருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா, அதாவது அந்நியர்கள் மாதிரி, அந்த நாட்டோட ஆளுங்கள் இல்லாமல் வேறு நாட்டுக்காரங்க வந்து அங்கே இருக்கிறத வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து இருக்கவங்க நிறையா டார்ச்சர் பண்ணுறாங்க. தென் ஒருத்தரை நம்பி தான் அவர் ஒய்ஃபை இங்கே விட்டுட்டு போயிருப்பார், ஒய்ஃபையும் குழந்தையும். பட் அவரே அவருக்கு அப்போ அகெயின்ஸ்டாக மாறுறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் பட் அதை சூப்பராக கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதை சொல்கிறேன் அதை பற்றி. தென் வந்து கொஞ்சமாக ஞாபகம் வருது என்னென்ன நடந்தது. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் ட்ராயிலே பார்த்துருப்பீங்க, அந்த குதிரைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்து தாக்குறது. ஸோ அந்த தான் இதுலேயும் அதில் காமிக்கிறாங்க. அதே மாதிரி அதில் குதிரை ஒரு மாதிரி இருந்தது அந்த காலத்துனால, இதில் கொஞ்சம் குதிரை பாலிஷாக இருந்தது. தென் இதில் வந்து இவர் தான் இது பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் வந்து பிராட் பிட் லீட் பண்ணி உள்ளே கூட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கிட்ட வந்து அது ஒரு என்டையர் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது ஒரு தனியான ஸ்டோரி. ஸோ இதுலேயுமே நேம் மட்டும் அந்த ஆக்ட்ரஸ் அந்த நேம் மட்டும் அந்த ஒரு இடத்துல நோட் பண்ணுறது அழகாக இருந்தது. தென் இதுலேயுமே ஹெலன்றவங்க கொஞ்சம் பிளாக்காக இருக்காங்க, பட் அதில் வந்து ஹெலன் வந்து விட்டுருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தது. தென் இங்கே வந்து அந்த பையன், அவங்களோட பையன் வந்து அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒடிசியஸோட பையன் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கே இருக்காரா, வருவாரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் தேடி போகிறாரு. அவர் தேடி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நாய் வந்து ஒடிசியஸோட ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு டாகோட ஆயுள் காலம் மொத்தம் 20 வருஷம் தான். ஆனால் அந்த 20 வருஷமாக இது காத்துக்கிட்டு இருக்கும், அவர் வருவார் அப்படின்றதுக்காக. ஸோ அவர் வந்த உடனே அந்த இறக்குற சீன்லாம் கண்ணில் தண்ணி வராமல் விடாது. ஸோ அப்படி ஒரு சீன் தான் அது இருக்கும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி. தென் அடுத்து வந்து அவரோட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அங்கேருந்து அவங்க நிறையா சவால்களை மேற்கொள்வாங்க. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய சவால்கள் இருக்கும். அந்த எடுத்த உடனே அந்த ஒரு பெரிய அந்த ஒத்தக்கண் அதுக்கிட்ட மாட்டிக்கிறதெல்லாம் தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அந்த சீனில் அப்படியே உங்களை உள்ளே கொண்டு போய் நம்ம ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆகி நம்மளே எதுவும் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள், அந்த சீன்ஸ்க்காக பார்க்கலாம். தென் அப்படியே அந்த ஒரு அதிலேருந்து தப்பிப்பாங்க. அந்த ஆட்டுக்கூட்டத்தை தேடி பின்னாடியே போவார், அதாவது தப்பிக்கிறதுக்கான வழி. இட்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து ரிட்டன் வராங்க, போர் முடிஞ்சிருச்சு, ட்ராய் மொத்தமாக தகர்க்கப்பட்டதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது
இங்கே இருக்கவங்கள லீட் பண்ணி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, தெரியாத்தனமாக வழி தவறி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ திசை மாறி போனவங்கள வந்து அங்கே சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லாமல் ஒரு ஆடை பின்தொடர்ந்து போகிறாங்க. போகும்போது அங்கே போய் அந்த இதுக்கிட்ட மாட்டிக்கிறாங்க, அந்த ஒத்த கண்ணு பெரிய மிருகத்துக்கிட்ட. ஸோ மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அது வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கும். அது ப்ரெசன்ஸே வேறு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். தென் அங்கேருந்து அவர் தப்பிக்கிற விதம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். தென் அடுத்து போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி சுற்றி இரும்பில் மூடப்பட்ட ஒரு மனிதர்கள் ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அதே மாதிரி. ஸோ அங்கேயும் மாட்டிக்கிட்டு திருப்பி வெளில வராங்க. தென் இந்த மாதிரி நிறைய இடத்துல மாட்டிக்கிறாங்க. தென் அதோட ஒரு முக்கியமான இடம்னா ஒரு விச் இருப்பாங்க, அதாவது ஒரு சூனியக்காரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து மிருகங்களாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். அந்த இடமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அவங்க எடுத்த ஷூட் பாட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரு, தென் கடல், அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படியே அதுக்குள்ளே போய் லீவ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. தென் அங்கே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏதோ தெரியாதனமாக ஜூக்குள்ளே வந்துட்டோமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சிங்கத்தை காட்டுவாங்க, புளியை காட்டுவாங்க, சிறுத்தை, அதெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே போனோடனே இவங்க சாப்பிட வச்சுட்டு அவங்களையும் போய் மாற்றுற சீன்லாம் வேறு லெவல் சீன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிசயம், நல்லாயிருக்கும். தென் அடுத்து அவங்க மாற்றுறதுக்கு அவர் வந்து ஹெல்ப் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஒரு ஹீரோயிக்காக எப்படி என்டையர் மூவி அவரை இது பண்ண முடியுமோ ரொம்ப அழகாக இருந்தது. அது அங்கே பண்ணதும் சரி. தென் கிளைமேக்ஸில் ஒரு வேறு லெவல் பிளாஸ்ட் சீன் இருக்குது, நான் வரிசையாக வரும்போது சொல்கிறேன் அப்படி. தென் அடுத்து வந்து இங்கே அப்பப்போ அந்த எப்படி இந்த ஸ்டோரியை சொல்கிறது யார்கிட்ட அப்படின்றப்ப அங்கே ஒருத்தவங்க இவர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல ஒதுங்கியிருப்பார். இவங்களை காப்பாற்றின ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட தான் லைஃப்பை 7 வருஷமாக லீட் பண்ணிட்டுருப்பார். ஐ திங்க் 2 பேருமே ஒன்றா தான் இருந்துட்டு இருப்பாங்க. தென் அந்த ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஒய்ஃப் இருந்தது, மகை இருந்தது, எல்லாத்தையும் மறந்துருப்பாப்புல. பட் இருந்தாலும் இவங்க அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர வச்சோடனே சரி ரைட்டு நான் போய் என்னோடய இதை பார்க்கணும் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுவார். சார் கிளம்புனதுக்கப்புறம் தான் அவரோட ஸ்டோரி ஞாபகத்துக்கு வரும். என்னென்ன பண்ணோம், இதெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ படுத்திக்கிட்டே இருக்கும்போது இங்கே மாட்டினது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சுழலில் மாட்டிக்கிட்டு ஒரு மேலேருந்து ஒன்று வந்து அப்படியே உள்ளேருந்து வந்து கடிக்கிற சீன், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். தென் அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த ஆன்மாக்களை பார்ப்பார் ஒரு இதில். ஸோ அந்த சீன் பார்த்திங்கனாலுமே சூப்பராக இருக்கும். அப்படியே பழைய இது பார்த்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீ கொன்னவங்களாம் ஒன்று பறிக்க வராங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு பயந்து ஓடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல பயந்து ஓடி கடைசியில் எதனால் ஆச்சு அப்படின்னு அந்த ஒருத்தர் சொல்லியிருப்பார், இதெல்லாம் தான் காரணம், நீ வந்து கடவுளோட சாபத்துக்கு ஆளாகிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னொடனே அங்கே போய் ஒரு இடத்துக்கு போகணும். பட் ஆனால் அங்கே இருக்க எதையுமே எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. பட் ஆனால் அவர் கொஞ்ச நாள் இருப்பாங்க, ரொம்ப நாள் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால இருக்க முடியாது. ஸோ அவங்களுமே அத்தமாரி இது பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாமல் சாப்பிடணுன்னு சாப்பிடுவானுங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு அப்படியே போகும்போது அங்கே மரண ஓலைகள் நிறையா சுற்றி வந்து உங்களை கவரப்படுற விஷயங்கள்லாம் வரும். அப்படிலாம் அது சூப்பராக இருக்கும். சீன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அனுபவம் கிடைக்கும் அதை பார்க்கும்போது. தென் அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஓடும்போதும் தென் இவருக்கு வந்து அந்த மரண ஓலைகள் வந்து அந்த மேலேருந்து அந்த சவுண்டுக்கு நான் என்ன கேட்டாலும் அமர்த்தாதீங்கன்னு. தென் சில பேர்லாம் எல்லாருமே சோல்ஜர்ஸ் எல்லோரும் மெழுகு பூசிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து காதில் மெழுகு பூசிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து கேட்டுருவார். ஸோ கேட்டதுக்கப்புறம் வந்து அவரால் முடியாது. அது கேட்டதுலேருந்து அவருக்கு வந்து அந்த மனநோலை வந்து மனசில் இது பண்ணிக்கினே இருக்கும். ஸோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ தான் அவருக்கு புரியும், சண்டைனால எதுவுமே இது பண்ண முடியாது, ஒரு வாரனால எதையுமே மாற்ற முடியாது, நம்பிக்கை தான் விதைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இப்போ மூவியோட தாட்டே அப்படி தான் முடியும். தென் ஃபைனலி சரி ரைட்டு இதுக்கப்புறம் இந்த கோதையெல்லாம் தெரிஞ்சவொடனே எப்படி வந்தாருன்றதெல்லாம் காமிச்சிடுவாங்க. தென் நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த லாஸ்ட் ½ அன் ஹவர் வேறு லெவல் தேட்டர் மெட்டீரியல், தேட்டரு ஒரு மாதிரி கத்தின்னு இருந்தானுங்க. ஸோ ஒடிசியஸ் இஸ் பேக், அதாவது பேக் டு ஒரு ராஜ்யத்துக்கு வந்தபோது பார்த்தோன்னா இங்கே வந்தேரிகள் வந்து குடிபெயர்ந்துருப்பாங்க. சரி ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருவான் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வில்லு சீன் இருக்கும். அந்த வில்லை வந்து அதோட இந்த கயிறை வந்து கோர்த்துட்டு யாராலையும் பண்ண முடியாது. யார் பண்ணுறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்க அம்மா, அதாவது ஒடிசியஸோட ஒய்ஃப் சொல்லிடுறாங்க. தென் அவர் வந்து நான் ஒடிசியஸ் இல்லை, ஒன் ஆஃப் த சோல்ஜர்னு சொல்லி பேசும்போது அந்த எமோஷனல் சீன்லாம் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும். அந்த நாய் செத்ததை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதுவுமே ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். அந்த நாய் இறந்த உடனே அவங்க மையம் கண்டுபிடிச்சிடுவான், நீங்கள் தானே ஒடிசியஸ்ன்னு. பட் ஆனால் அப்போயும் இல்லை, நான் ஒன் ஆஃப் த சோல்ஜர்ன்ட்டு சொல்லிட்டு உள்ளே வருவார். ஸோ வந்ததுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃபுக்கு அவருக்குமான சீன் சூப்பராக இருக்கும். தென் அங்கே இருக்க கால்குலர் வரும்போது பார்த்த உடனே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும், எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க. தென் ஃபைனலி அவங்களுமே ஃபைன் பண்ணிவிட்டு இதை யார் இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் அப்படின்னு சொன்னோடனே இந்த ராஜ்யத்தை இது பண்ணிடுறேன்னு சொன்னோடனே அதுக்காக அவர் வருவார். அவர் எடுத்து எண்ணெய் செட்டு சுற்றி எல்லாத்தையும் சண்டை போடுற சீன், கிளைமேக்ஸ் ஃபைட்டு அதான் வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலி எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு
நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். கடைசியில் அவர் சாகிற மாதிரி காமிச்சிட்டு எனக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது, என் போர் இறந்த எல்லா வீரங்களுக்கும் நான் மரியாதை செலுத்தணும், அதுக்கு மேற்கு நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தென் ஃபைனலி அவரும் இருப்பார். எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோட பையன் எல்லாருமே சேர்ந்து பையனை இளவரசனை இது பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வீரர்களுக்கு மரியாதை செலுத்த போகிறதோட படத்தை ரொம்ப அழகாக ஹாப்பி எண்டிங்காக முடிப்பாங்க. ஸோ இது என்டையர் ஸ்டோரியாக இருந்தாலுமே ஒவ்வொரு மொமெண்ட்டும் படத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் ஒடிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஸோ வாட்ச் இட் ஆன் தியேட்டர்ஸ் நியர் பை யூ. தேங்க்யூ.